ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்க்க. பெயர் கந்தேஸ்வரி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான், மற்றபடி பெருசாக எதுவும் வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா 2 பெண்ணுங்க. ஸோ அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க. பட் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை ஓரளவு இதெல்லாம் விற்றுட்டு என்னோடய பொண்ணுங்களை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க பாட்டி வீட்டிலையே வசிக்கிறாங்க. பாட்டியும் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா புனிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க. ஸோ அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மாவை தான் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் நல்ல குணமானவராக வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய முதல் வரம் சரியாக அமையாதனால இப்போ வரக்கூடியவராவது தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதா இவங்களுடைய அம்மா வீட்டு சைடு சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.